வணக்கம். நான் விஜய் கிறிஸ்டோபர் பேசுகிறேன். போன ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக முக்கியமான ஆலோசனையாக இருந்தவர் டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் உளவுத்துறையில் இருந்தவர் செந்தில்வேலை. போன கவர்மெண்ட்டை பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஒரே விஷயம் ஊழல். ஏகப்பட்ட இடத்துல ஊழல் பண்ணதால தான் அவங்களுடைய பதவி இழந்தாங்க. ஆனால் இந்த செந்தில்வேலும் டேவிட்சன் அவர்களும் அவங்களுக்கு முக்கியமான அதிகாரியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் விஜயோடைய அலை அதிகமானது. இப்போ இருக்கிற தளபதி விஜயோட அலை அதிகமாக அடிச்சுது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக அப்போது உள்ள முதல்வர் இவங்களை பயன்படுத்துவாங்க, வேறு வழி இல்லை. ஆனால் டேவிட்சன் ஆசீர்வாதமும் செந்தில்வேலனும் சிறந்த அனுபவமுள்ள திறமையான தமிழ் பற்றுள்ள அதிகாரிகள். அவங்களுக்கு அனுபவம் அதிகம். ஜெயலலிதா காலத்துலேருந்து இருக்காங்க. அவங்களுடைய ஆலோசனைப்படி நடந்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டில் தெலுங்கர்களுடைய லாபி, அதாவது அவங்களுடைய பவர் சென்டர் இன்றைக்கி தெலுங்கர் தான். மெயினாக சாய்குமார் தலைமை செயலாளர், அவர் ஒரு தெலுங்கு. அதிலிருந்து அந்த செக்ரட்டரியேட் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பை தெலுங்கர் லாபி தான். எனக்கு தெரிஞ்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தினமும் 2 மணி நேரம் டேவிட்சன் ஆசீர்வாதத்தோட பேசி இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறத ஆலோசனை பெற்று தான் அதுக்கப்புறம் நிறைய காரியங்களை செய்வார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே விஷயம், ஊழலில் அவங்க எந்த பஞ்சம் பாதம் இல்லாமல் அடித்து தூக்கிட்டதுனால பேருக்கு எடுத்துட்டாங்க. அதுவும் முன்னாடி அவர் விஜயோடைய அலை உள்ளே நிறைய அடித்தது அவங்க கண்காணித்து ஏற்கனவே டிசைட் பண்ணாங்க. பட் அவங்களால அந்த அலையை தடுக்கவே முடியல. அதனால தான் அவங்க தோத்தாங்கங்கிறது ஒரு உண்மையான. கவர்மெண்ட்டு திமுகவுடைய நிர்வாகத்தை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க அடித்த ஊழல்னால தான் அவங்க ஆட்சிக்கு வந்தது. அதே மாதிரி டேவிட்சனும் செந்தில்வேலனும் ஒரு ஊழல் இல்லாத அதிகாரிகள்.